என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் போக முடியாது. இந்த சீன் முடிந்த அடுத்த கணமே கொட்டாயை பிரிக்கப்படும். இந்த அது கைதட்டியான் பாரு என் மையன், நீ வீட்டுக்கு போட வெண்ணமே, நீ ஜென்ரேட்டர் டீசல் காசு கூட வரலையாடா. சந்திக்கிறேன். இதே நிலைமை நீடித்தால் நாடக நடிகர்கள் அத்தனை பேரும் நெல்லிக்காய் ஊறுகாய் கம்பெனிக்கு வேலைக்கு அபாய நிலை வரும். அதனால தான் வருங்காலத்திலே நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். மொத்தமே மக்களுக்கு கதையை 3 மணி நேரத்திலே புரிய வைத்து வள்ளிதர்ம நாடகத்தை காமிக்கிறேன் முறைப்படி. உண்மை தானத்தா? எதுக்கு இந்த 4 பேர் தட்டுறாங்கன்னு இல்லைப்பா. வள்ளிதர்மனா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் நாடகமே. மாப்பிள்ள நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வர வேணா, நீ வந்து நடத்திட்டு போ. 3 மணி வேணாமாம்மா. 3 மணி நேரம் பப்புண்டான்னு முடிஞ்சு முறைப்படி நாடகம் நடத்துகிறோம். விடிய வழியே இல்லாமல் கதையை மட்டும் மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா விடிய விடிய பார்க்க ஆள் இல்லை. சாமியார் வருகிறார். நீ சாமி காது மயிரும் கேட்க மாட்டேங்குது. வாங்க சாமி. ஒன்றும் செய்ய மாட்டேன், வாங்க. நீங்களே பயந்தீங்கன்னா இப்போ ஊருக்காரர் என்ன சொல்கிறது? சாமி நான் கூட சாமியார் குளிக்க போகிறாருன்னு நினச்சி. நமோ நாராயணா. 70 ரூபா. எதுக்கு நமோ நாராயணா? அது எப்படி பொடியா போடவா கொஞ்சம் நுணுக்கி போடவா? இல்லை 70 ரூபா அப்படின்னா என்ன சம்பளமா? நமோ நாராயணன்னு ஒரு இது இருக்குது பொடி. சரி. அது மாடு வந்து கண்டு ஓட்டதுக்கப்புறம் வைக்கல கலந்து வைக்கிறது. எங்கே வைக்கிறது? என்ன தொண்டது ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரி சரியா? கோணகத்தில் பாட்டு பாடும் சாமியார் வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? உங்க ராசி என்ன? உங்க ராசி என்ன? துலாம். எனது ராசி மீனம் ராசி. மீன ராசின்னு பார்க்கும்போது சுக்கிரனும் கேதும் ஒன்று சேரும் போது செவ்வாய்க்கிழமை நீங்கள் எங்கேயும் போகாதியா? ஏன் எங்கேயும் நீ போக மாட்டேன். இல்லை என்ன காரணம்னு கேட்குறேன். இங்கே ஒரு சாமியார் மாதிரி பேசுனா அப்புறம் நான் மசுரை நீக்கி விட்டுட்டு அறைவேன். எதை நீக்கி விடுவீங்க? சொல்லி இல்லை இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆபா. அதாவது 14 உலகம் என்று சொல்லக்கூடிய மேலே 7 உலகம், கீழே 7 உலகம். 14 உலகம் என்று சொல்லக்கூடிய அதல விதல சுதல ரசாதல தராதல மகாதல பாதாள பூலோகம் உவர்லோகம் ஜுவர்லோகம் தபர்லோகம் மகர்லோகம் சத்தியலோகம். இந்த 14 உலகத்தை சுற்றி வரக்கூடியவன். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரி என்றால் ரீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாரதன் எனது பெயருங்க. பொழந்து ஓச்சு. என்னது பேரை கேட்ட பேரை மட்டும் சொல்லுங்க. என்ன ஓதுவார் மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கீங்க. எங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டா அப்புறம் முறையான உங்க பேரை சொல்லுங்க. என்னுடைய பெயர் பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? பாட்டுக்கு நாரதன். பாட்டுக்கு மட்டும்? ஆமா, பாட்டுக்கு மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க. பாட்டுக்கு நாரதன். என்னுடைய தொழில் கலகம் செய்யக்கூடியது. தொழில் வந்து கலரா? ஆமா. பவுண்டா செவனப்புலாம் உங்க அப்பா வச்சிருக்காரா? எப்படி? உங்களது கலரு செவனப்பு யாரு கம்பெனி? கலகம்னு சொன்னேன். ஓ கலகமான கலகம். ஆமா. என்னென்ன கலகம் பண்ணுவிய? இப்ப இந்த இடத்துல கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். நாள் ஒன்றுக்கு கலகம் செய்ய வேண்டும். கலகம் இல்லாவிட்டால் உலகம் இல்லை. கலகம் இருந்தால் இவ்விடத்திலே நியாயம் பிறக்கணும். கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. நாரதன் கலகம் நன்மையில் முடிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பகுதிக்கு இந்த இடத்துல உங்களை சந்திச்சிருக்கேன். உங்க ஊரு? என்னுடைய ஊர் பெயர் கேட்குறீங்க. மேலுலகம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகம். சட்டியை போட்டுக்கிட்டா? சத்தியலோகம். அதான் சட்டியை போட்டு படுத்தியா? அது கிடையாது. சத்தியலோகம். சத்தியலோகம். இவன் யாரு? செத்தவன் கையில் வெத்தலை பக்கம் கொடுத்தது மாதிரி. இவன் என்ன சாகல? இவர் ரேஷன் கடையில் அரிசி வாங்க வந்திருக்காரு. ரேஷன் கடையில் அரிசி வாங்கவா? சாமி மங்களம் உண்டாகட்டும். பல்லாண்டு வாழுக. உங்கள் வீட்டில் விதை நெல் இருக்கா சாமி? விதை நெல்லா? விதை நெல் எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும்? மேல் உலகத்தில் அதெல்லாம் கிடையாது. கிடையாதா? கிடையாது. வேற பயிர் வகை எதுவும் இருக்கா? எதுவுமே கிடையாது. வேப்பமுத்து முத்து தானிய பொருள் எதுவுமே மேல் உலகத்தில் கிடையாதுங்க. அப்படியா? ஆமா. செம்பரியாட்டு புழுக்க இருக்கா? அவர் சாக்கத்துட்டு வந்து செம்பரியாட்டு புழுக்க. அவர் யாரு? உங்களுடைய நண்பரா? மனநோயாளி. மனநோயாளியா? எங்கள் அண்ணன் தாங்க லூஸ் ஆகிட்டேன் வர்ற பொங்கல்ல இருந்து.
எதை நினைச்சு லூஸ் ஆயிட்டாரு? அவ்வளோதான், துருவு ஏறினதுனால லூஸ் ஆகிட்டார், மண்ணெண்ணெய் போட்டதுனால. ம், எங்கள் அண்ணன் தேவை அதை நீங்க சரி பண்ணலாம்ல? சரி வண்ணே. ஆ, நீங்கள் ஜாமியார் இருந்தீங்க, எங்கள் அப்பு ஜாமியார் நிற்கிறாரு. அப்படியா? அவர் தான் உண்மையான ஜாமி. சரி. நீங்கள் நாடுற ஜாமி ஆ, அது ஆலயத்திலே மக்களுக்கு விருதி கொடுக்கக்கூடிய சாமி. அவர் பூலோகத்தில் உள்ள சாமியார். இருக்கட்டும். ஊர்ல இருந்து எப்படி வந்திய? மேல் உலகம் என்று சொல்லக்கூடிய தகன மார்க்கமாக சத்தியலோகத்திலிருந்து தகன மார்க்கமாக அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். தகரம் கழிச்சு குடிச்சா தகன மார்க்கம், அதான நூலேணி மார்க்கம். நூலேணி வழியாகத்தான் மேல் உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவோம், பூலோகத்திலிருந்து மேல் உலகத்துக்கு போவோம். பூலோகம்னு சொன்னேன். மெட்ராஸுக்காரங்கள ஏய் விட்டு உன்னை புழக்க போடு. இல்லை இல்லை, சொல்லக்கூடாது. நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. தவறாக சொல்லலை. தவறா சொல்லலையா? தவறாக சொல்லலை. வரும்போது மதியம் என்ன சாப்பிட்டிய? யாரு? நீங்க. நாங்க சாப்பிடுறது தெய்வ அமிர்தம். தேவகோட்டையிலையா? தேவர்கள் சாப்பிடக்கூடியது தேவகோட்டை இல்லையா? அதான் தேவகோட்டை அது எங்க இருக்கு? என்னுடைய உலகம் சத்தியலோகத்தில் தேவ அமிர்தம் சாப்பிட்டுட்டு பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அமிர்தம்னா ஜூஸ் கடையில் கிடைக்குமா, பேக்கரிலையா? அதெல்லாம் கிடையாது. அங்கே கிடையாது. என்ன கற்பூர தட்டி வரேன். முத்துமாரி கோயிலுக்கு மாவளக்காடுக்கு வந்திருக்காரு, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. போய் அப்பா மேகி கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிட்டு பள்ளிக்கூடம் கிளம்புங்க, வாரேன் போங்க. இதாண்ட 2026 பேசேன். இல்லை முதுகில் ஜெல்லு வச்சுருந்தேன், அவனா எடுத்துகிட்டு போயிட மாட்டான். நீங்கள் அறிவுக்கு பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம உள்ளதேன் அவன். பரவாயில்ல, அப்படிதாங்க இருக்கணும். கடைசி வரைக்கும் ஐயா திறக்க மாட்டேன். ஊமச்சாமி மையன். அப்படியா? உங்களுக்கு வீடு எங்கே? வீடு எங்கே இருக்கு? மேல் உலகம் சத்தியலோகம் தான். சத்தியமங்கலத்தில் எப்படி ஒத்தியா வாடகையா? சத்திய மங்கலம் கிடையாது, ஓ சத்திய உலோகம். இல்லை ஒத்தியா வாடகையான்ற வீடு எங்களுடைய சொந்த இடம். சொந்த இடம்? ஆமாம். 1 ஏக்கர் இருக்குமா? 1 ஏக்கரா? உலகமே பரப்பளவு கிடையாதுங்க. மேல் உலகத்தில் ஒரே இடம் சத்தியலோகம், எங்களுடைய சொந்தமான இடம். அங்கே தான் தேவர் மனிதர் அனைவருமே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்த சொன்னேன். உட்காந்துருப்பா. ஆமாம். அண்ணன் தம்பி நீங்கள் அக்கா தங்கச்சி இருக்கா? இருக்கு. எத்தனை பேர்? ஒரு தங்கச்சி. 10 பேர் நாங்கள் மொத்தம். சார் 10 பேர். ஆமாம். உங்களுக்கு கல்யாணம் பிள்ளைய? எனக்கு கல்யாணம் ஆகலை. சாதகம் பொறுத்த இல்லையா? பிரம்மச்சாரி. பெரும்பச்சாரி யார் மக? முனிசாமி மகளா? பெரும்பச்சாரியா? ஏன் கல்யாணம் ஆகலை? ஒரு நேரத்தில் கல்யாணம் ஆகியிருக்கு. இப்பொழுது நான் பிரம்மச்சாரியா இருக்கேன். யாரை கட்டினிய? யாரைங்க கல்யாணம் பண்ணிய? 52 பொண்டாட்டி இருக்குங்க. உங்களுக்கா? 60 குழந்தைகள் இருக்கு. அடே அப்பா, 52 கொண்டாட்டி கட்டி 60 குழந்தை உங்களுக்கு இருக்கு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? இருக்குங்க. அதே 60 பிள்ளை இல்லை, 60 பிள்ளைகள் இருக்கு. அந்த 60 பிள்ளைகள்ல பிரபவ விபவ சுக்ல பிரம்மத்துவ பிரசோத்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகதானிய பிரமாதி விக்ரம விஷி சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித்த சர்வதாரி விரோதி விகுருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மிகி கேவிலம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சோபகிருத சோபகிருத குரோதி விசுவாச பராபவ பிளவங்க. சாமி அதை சொல்லக்கூடாதுங்க. இந்த சாமி வந்துச்சு இருங்க. யாருன்னு கேட்டா தானடா நீ நிற்ப. நான் கேட்கவே மாட்டேன். எந்த சாமி வந்து ஆடுது? எந்த ஊர்ல முறியாடினாரு? வந்தது யாரும் தெரியாப்பா? தெரியலையப்பா. தெரியலையாப்பா? தெரியலையப்பா, சொன்னா தானே தெரியும். ஏப்பா நல்லா எதை பாருப்பா? எதை பார்க்கணும்? அப்பா வசனம் தெரியலன்னா போய் மனப்பாடம் மாட்டேன். பொழுதனைக்கு எந்த ஊரோட சாமி எப்பா எப்பா 1 மணி நேரமா ஆடிக்கிட்டு எப்பா அப்பான்னா என்னப்பா? நாகம்மா. அதே பாம்பு காட்டுது. என்னத்தா மலையேறிட்டியா? உங்க பிள்ளை வேற சொல்லுங்க. குறை பிள்ளது அழகா சொன்னீங்க. தாம் தோம் தோம் நாம் தேடி வந்த ஒரு பாவை நிலவு அது நீதானோ மல சங்கு கலங்கு விரண்டு விரண்டு அது
அப்பா சரி 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 உளுந்த வடை வாங்கி தரேன், விடு விடு. உளுந்தவடை வாங்கி தரங்க, சாமி நின்றுச்சே. உளுந்த வடை சாமி தானே, அதுக்கு தானே இவங்க ஆட்டம் போடுறேன். இன்னொருத்தி வருவான் இந்த கரடி. இன்னொரு சாமி வேற வருமா? இன்னும் பேசாதே, அவன் ஆடி வந்துடுவேன். அந்த குறப்பில்ல பேரை சொல்லுங்க. காலயுத்தி சித்தாத்திரி அவுத்திரை தன்மை. பிள்ளையாரா இருக்கும். கட்டுப்படுப்பா கட்டுப்படுப்பா கட்டுப்பாடு. உனக்கு விக்ஸ் மிட்டாய் வாங்கி தரேன். அவ்வளோ வந்தது யாருப்பா? தெய்வம் பேசுனா ஊர் தாங்குமா? சாமி பிடிச்சா இருக்கு, நம்ம தான் பேசிக்கிறோம். இந்த கொடுமையாடா அந்த முட்டைக்கு இலை போகிறது போல. இப்போ ஜாமான பூரா தள்ளி விட போகிறாங்க இவங்க வாக்குற வேலை. ஆமா 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 கரண்ட் அடிக்கும் போது இங்கிட்டு போயிரு. ஐயா அவர் என்னங்க ஒரே இடத்துல மாவளை குத்துறது மாதிரி வருது. ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லுங்க, நின்னு போயிரு. வாப்பா. வந்தது யாருப்பா? வந்தது யாரு? பிள்ளையார். போய் ஒரு ரொட்டி சாப்பிட, அப்பா வரேன். பிள்ளையார் எந்த ஊரில் ஆனார்? போலீஸ். உங்க அப்பா பேரு? பிரம்மா. பிரம்மா உங்களுக்கும் சாமி வருதா? அது நீங்க போயிட்டாங்க. பிரம்மா. ஆமா. பிரம்மா என்ன பண்றாரு? படைக்கும் தொழில். படைக்கும் தொழில். ஆமா. உங்க அப்பா பர்மா? உலகத்தில் உள்ள 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்தும் படைக்கிறது எனது தந்தை பிரம்மாவுக்கு வேலைங்க. உங்க அப்பா? ஆமா. உங்க அம்மா? வெள்ளை உடையெடுத்து வெள்ளை தாமரை மீது அமர்ந்தவள் என்னுடைய தாய் கலைவாணி. தட்டுவாணி. தட்டுவாணியா? ஆமா. உங்க அம்மா பேரு தட்டுவாணி. தட்டு என்றால் தாமரை, தாமரை மீது அமர்ந்தவள் என்னுடைய தாய் கலைவாணி. அதற்காக தட்டுவாணி என்று கூறுவார்கள். தட்டுவாணி மேனா? ஆமா. அவங்க அம்மா இப்போ ஒரு நாள் ஒழுக்கமாக இருக்கா இல்லையா? எது 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 நல்லா கேளுங்க. அதே தட்டுவானியாக தெரிஞ்சு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. இப்போ ரேஸ் வண்டியில் ஓடுது. போவேன். தட்டு வண்டியாம்ல. சாமி எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. கண்டிப்பாக. என்னை பற்றி தாங்கள் தெரிஞ்சு கொண்டுங்க. ஆனால் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு, எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு புருஷன். ஆனா எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு மனைவி. ஐயா. ஐயா கிடையாது. ஐயா வந்து எங்க அப்பாவோட இல்ல. உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் பேசுறேன். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா புருஷன் அப்படின்றது தெரியும். பெயர் என்னன்னு கேட்டேன். அப்பாவுக்கு வச்ச பேரு அப்பா பேரு. இந்த சாமி யாரு? எங்க அப்பா. உங்க அப்பாவா? உள்ள போயிருச்சு. தண்ணி பாம்பு. இது என்ன அங்கிட்டு ஒண்ணு வருது? நீர்மலைக்கு வந்திருக்காங்க. கூட உடைக்க போடா வருத்துறாங்களே இல்லையே. அவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு. சரி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு. அப்பா பேரு அதான் என்னன்னு கேட்டேன். அதே உங்கள்ட்ட கேட்குறேன் என்னன்னு. உங்க அப்பா பேர் எங்க உங்களுக்கு அப்பா தெரியலையா? எங்க அப்பா பேரா? ஆமா. நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பேர்? அம்மா பேரு ஆதார் அட்டையில் வந்து நங்கு. அது என்ன நங்கு? ஆதார் அட்டையில் என்ன? ஆதார் அட்டை அப்படின்னா என்ன? ஆதார் அட்டை என்றால் நம் பிறந்ததுக்கான அடையாளம் இந்நாட்டிலே. பூலோகத்துல. ஆமா. அது மாதிரி நடக்குது. ஆமா. உங்க அம்மா பேர் நங்கு. இல்ல இப்ப நீங்க தானே சொன்னீங்க. இந்த சித்தப்பையன் நங்கை. இல்ல இல்ல இவர் சொன்னது நங்குன்னு சொன்னார். நங்கை மோகினி. நங்கை மோகினி உங்க அம்மா பெயர். உன்னுடைய பெயர்? என் பேர் வீரத்தேவன். வீரதேவன். இந்த இடத்துல என்ன செய்றீங்க? நாசரடிய வாசர் கிள்ளி வளவேன். சித்தப்பா சேங்கம்மானே. இவர் யாரு? இது எதுக்குன்னே தெரியல. அதுவா குதிச்சுட்டு வருது, அதுவா போகுது. கடைக்கு முடி வெட்ட வந்திருக்காரு. மேடையில் முடி ஓட்ட இருக்கிறா. அவங்களா வர்றாங்க, அவங்களா போறாங்க.
அவ்வளோதான். பிராயல கோழி உள்ளே போய் படுத்துக்கிச்சு. சாமி, என் தங்கை வள்ளி இங்கே காவல் பார்க்குறாங்க. அப்படிங்களா? வள்ளிக்கு முன்னாடி தோழி பண்ணு ஒன்று இருக்கு. அப்படியா? அதை நான் அழைத்து வருகிறேன். உங்களுக்கு ஒரு தோழி இருக்கா? ஆமாம். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். நமோ நாராயணா. சொல்லாமல் போங்க, இருக்கிற ஆளும் போயிடும். தம்பி எங்க ஆளக்கான மைசெட்டில் வாங்க ஜிங்க, எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ அண்ணா. உன் சொந்த வயசுலேயே பேசி மிமிக்கிரி மயிர் வேற. தம்பி தம்பி அண்ணா 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 ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே கூட்டுக்கிளி போல வந்தமடா அஞ்சத சிங்கம் நீ இருக்கையில அஞ்சவே மாட்டேனடா இல்லடா கூட பிறந்திட்ட தம்பிகளே. இது நடிப்பா இல்லை பசு கிடைக்காம பஜாரில் அலைவாங்கி வருது. பசை விட்டுட்டேன் அப்படி இருக்கடா. தம்பி அண்ணா, ஒரு நாளும் வராத நித்திரையும் ஒரு நாள் வராத கடுப்பும் என்று அதிகரிக்கிறது. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது அண்ணா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுலேருந்து எனக்கு அப்படித்தான் தம்பி. தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன அண்ணா? தோழி பிள்ளை அழைத்து ஆக வேண்டிய காரியங்களை முடித்து சரி அண்ணா. நான் அது வரைக்கும் இந்த ஆமையை கடலை உண்டு விடுறேன். சென்று வருவேனடா எப்பிரவி என் பாண்டியனே. சென்று வருவேனே எப்பிரவி ஆண்டனே. கூட பிறந்திட்ட எப்பிரவி போய் வருவேனடா உந்தனண்ணா, போய் மாறினடா உந்தனண்ணா உந்தனண்ணா. கண்ணே ஓடியாத்தா. கண்ணே, நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். சுவாமி அழைங்கள். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படுக்கி விழலாம். இந்த பொம்பளைகள் கட்டுப்பட்டு படுக்கி விழலாம். நானும் மறந்தாத்தா, நான் கொடுக்காதவங்க பறந்தாத்தா. வேண்டாமா வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பொண்ணுனக்கு வேண்டாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படுக்கி விழலாமா. ஐயா, இதுதாங்க எங்களுடைய ஆள். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? ஆமா. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. மங்களம் உண்டாகட்டும். சரிங்க ஐயா. உங்க ரெண்டு பேத்துக்கு ஆ. ஒரு சின்ன வரவேற்பு சரிங்க ஐயா. நான் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறோமே. அப்படியா? ஆமாங்க. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என் நெஞ்சு குலுங்குது. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மஞ்சாடு இழுக்குதடி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என் நெஞ்சு குலுங்குது. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மஞ்சாடு இழுக்குதடி.
தெய்வான சக்கரத்தை வள்ளி கூற